ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படின்னா தான் இப்போ நான் சொல்கிற கதையெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ், ரொம்ப போர் அடிக்க விரும்பல, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். போன எபிசோட் முடியும் போது டெய்டராவும் காராவும் பார்த்துருப்பாங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. காரா நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பின்னாடி டெய்டரா பேக்லேருந்து என்னமோ வெப்பன்ஸ் எடுக்கிற மாதிரி எடுக்க போகிறான். இதை பார்த்தோன்னு காரா ஃபஸ்ட் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டெய்ட்ரா அவன் உருவாக்கி வச்ச பறவை மேலே ஏறி பறந்து போயிட்டுருக்கான். காராவும் அவன் சேண்டை வச்சு விடாமல் அட்டாக் பண்ணிகிட்ருக்கான். பின்னாடி டெய்ட்ராவும் டிஃபென்ஸ் பண்ணிகிட்டே பறந்து போயிட்டுருக்கான். ஆனால் விடாமல் காரா திரும்பி அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இப்படி டிஃபென்ஸ் பண்ணிகிட்ருக்கான்னா, அவன் கையில் வாய் மாதிரி இருக்க தெரியுமா, அதுலேருந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வரதுக்காண்டி அவன் ஒன்று உருவாக்குவான். அது உருவாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் அவன் எஸ்கேப் ஆகிற மாதிரி டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கான். ஒரு டைமில் அவன் பறந்து போய்கிட்டு இருக்கிறத ஷினோபிஸ் எல்லோரும் பார்த்துருவாங்க. சரி, இதுதான் கரெக்டான டைம் சொல்லிட்டு காரா கேத்தாப்பில் வந்து டெய்ட்ரா நிற்கிறான். காராவும் அவன் உருவாக்கி வச்ச சாண்ட் மேலே ஏறி நின்று பறந்து போயிட்டுருக்கான். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபைட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு வரும்போது டெய்ட்ரா 3 பேரை கொண்டாந்து தெரியுமா, அந்த இடத்துலேருந்து ஒரு ஷினோபி ஒருத்தனை கொன்னதை பார்த்துடுறாரு. இதை பார்த்துட்டு மேலே திரும்பி பார்க்குறாரு. அப்போ தான் டெய்ட்ராவும் காராவும் மேலே நிற்கிறாங்க. இதே டைம் காங்க்ரோ யாரும் அத்துமீறி உள்ளே நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி காராவை மீட் பண்ணுறதுக்காண்டி வரான். அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு ஷினோபி சொல்கிறாரு, கேப்டன் யூரோவையும் காணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் கேப்டன் யூரோவும் நம்ம சாசோரியும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. டெய்ட்ராவை யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு வர சொன்னால் இப்படி தான் பண்ணுவான் போல். டெய்ட்ரா சீக்கிரம் தூக்கிட்டு வா, அவனை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வைக்கிறது எனக்கு பிடிக்காது. கேப்டன் யூரோ நீயும் போயிரு, நீ என் கூட இருக்கிறத பார்த்தா உனக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சசாரி சொல்கிறாரு. இதை பார்த்து கேப்டன் யூரோவும் கிளம்பிடுறான். சீக்கிரம் தூக்கிட்டு வா டெய்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சசாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். காங்க்ரோ காரா ஆஃபீஸ் உள்ள வந்து பார்க்குறான். ஆனால் காராவையும் உள்ள காணல. அப்போ தான் வெளியே வந்து சொல்கிறாங்க, காராவும் வெளியே யாரோ ஒருவங்களும் சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் காங்க்ரோ வெளியே பார்க்குறான். அப்போ தான் காராவும் டெய்ட்ராவும் வெளியே நிற்கிறத காங்க்ரோ பார்த்துட்றான். இதை பக்கத்தில் இருக்கிற முக்கால்வாசி ஷினோபி எல்லாருமே பார்த்துட்றாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு காரா அவனோட அட்டாக் மூட ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த சாண்ட் வில்லேஜில் இருக்கிற முக்கால்வாசி சாண்டை மேலே எழுப்புறான். அது மேலே வந்து காராக்கு ஷீல்டு மாதிரி உதவி பண்ணுறதுக்கும் அட்டாக் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இதை வச்சு இப்போ காரா அட்டாக் பண்ண போகிறான். அதே டைமில் லீஃப் வில்லேஜில் காட்டுறாங்க. நருட்டோவும் சாக்குராவும் கக்காஷியை எடுத்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. சாக்குராவா மாதிரி நருட்டோ அவளை அட்டாக் பண்ணலாம் போகிறான். ஆனால் அந்த டைமில் கக்காஷி அவனை அடித்து போட்டுறான். அப்போ தான் தெரியுது அது ஷேடோ க்ளான்னு சொல்லிட்டு. அப்போ தான் மேலேருந்து நம்ம சாக்குரா வந்து ஹல்க் ஸ்மாஷ் ஒன்று போட்டு விட்றா. பக்கத்தில் இருக்கிற பூமியெல்லாம் பிறந்தது. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கக்காஷி எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ கக்காஷி சொல்கிறாரு, ஷினோபி ஃபைட்டோட 3வது ஸ்டெப் நின்ஜுட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜுட்ஸுவை போடுவார். இதை பார்த்தோன்னே நருட்டோ சாக்குரா மட்டும் இல்லாமல் நம்மளும் ஷாக் ஆயிரும். அது என்னன்னு நீங்களே பாருங்கள். ஃபயர் பால் ஜுட்ஸு போட்டுருவார். இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. ஆனாலும் நருட்டோவும் சாக்குராவும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுவாங்க. கக்காஷி எங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது கக்காஷி பூமிக்குள்ளே இருந்து நருட்டோ காலை பிடிச்சி நருட்டோ பூமிக்குள்ளேயே புதைச்சி வச்சுட்டு போயிடுவார். பார்த்தா அதுவும் ஷேடோ க்ளோனு. அப்போ உண்மையான நருட்டோ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி தேடிட்டு இருக்கும்போது அப்போ தான் சாக்குராவும் நருட்டோவும் அட்டாக் பண்ண வருவாங்க. திரும்பியும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி வாட்டர் பால் டிராகன் ஜுட்ஸுவை போட்டு விட்ருவார். ஆனால் இந்த டைம் நருட்டோவும் சாக்குராவும் அதில் மாட்டிப்பாங்க. இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்த ஜிராயா இன்னும் கொஞ்சம் நான் நேரம் எடுக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் பக்கத்தில் அந்த சுனாடேவோ இப்போ முடிஞ்சிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே டைம் சாண்ட் வில்லேஜை காட்டுறாங்க. காங்க்ரோவும் மற்ற ஷினோபிஸ்லாம் அவங்க சண்டை போகிறத பார்த்துட்டு இருக்காங்க. காராவும் டெய்ட்ரா விடாமல் அட்டாக் பண்ணுறான். ஆனால் டெய்ட்ரா எல்லா அட்டாக்லேருந்தும் மிஸ் ஆகிட்டான். இந்த தான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து அந்த பபுல்கா மாதிரி உள்ளதை எடுத்து ஒரு பறவை மாதிரி உருவாக்குறான். இப்போ தான் உண்மையான சண்டை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரியல் ஃபைட்டுக்காண்டி காராவும் டெய்ட்ராவும் தயாராகிட்டு இருக்காங்க. கையில் இருக்கிற பறவை மாதிரி இருக்கிற சம்பவத்தை தூக்கி போடுறான். அதுவும் போய் காரா உள்ள சேண்டில் போய் அட்டாக் பண்ணுது. ஆனால் காராக்கும் சேண்டுக்கும் எதுவும் ஆபத்து கிடையாது. ஏன்னா அது சின்னதாக தான் உருவாக்கியிருக்கான். இந்த டைம் கொஞ்சம் பெருசாக ஒரு பெரிய பறவை மாதிரி உருவாக்கி அதை தூக்கி போடுறான். அது போய் காராவோட ஹேண்ட் மாதிரி இருக்கிற சேண்டில் போய் அட்டாக் பண்ணுது. அந்த ஹேண்டே தனியாக துண்டாக விழுந்துருது. அந்தளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்குது. இதை பார்த்த காரா இது ரெகுலராக இருக்கிற பாம் மாதிரி தெரியல, இது வேறு ஏதோ புதிய டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கான். அதே டைம் லீஃப் வில்லேஜை காட்டுறாங்க. சாக்குராவும் நருட்டோவும் கக்காஷி சென்சை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கக்காஷி ஷிகமாருவோட ஸ்மார்ட்டாக இருக்கார். கீபாவோட நல்லா நுகர ஸ்ட்ரென்த் இருக்குது. அதே மாதிரி சாஸ்கிட்ட இருக்கிற ஷரிங்கானோட நம்ம கக்காஷி சென்சைக்கு பவர்ஃபுல்லானது. ராக்லியை விடவே தாஜுட்ஸில் சிறந்தவராக இருக்கார். இவருக்கு எப்படி டிஃபீட் பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் சாக்குரா சொல்கிறான், இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே ஒரு மெயின் பாயிண்ட் ஆச்சு வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், அது என்னென்னு யோசி நருட்டோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நருட்டோக்கு எதாவது ஸ்ட்ரைக் ஆகுது. சேம் டைம் கக்காஷி சென்சை காட்டுறாங்க. அவரும் எப்பண்டா அந்த புக்கை படிக்க போகலாம், இவங்க முன்னாடி மாதிரி இருந்தாங்கன்னா புக்கு படிச்சுட்டு சண்டை போட்டு வந்துருக்கலாம், ஆனால் இப்போ க்ரோன் அப் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. அதே டைம் நருட்டோவை கட்டுறாங்க.
சாக்குரா உனக்கு என்னன்னு தெரில, அவருக்கு என்னது வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்கிறான். அதுக்கு சாக்குராவும் இல்லை எனக்கு தெரில என்னன்னு சொல்லு நருட்டோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ நருட்டோ கக்காஷி சென்ஸோட வீக்னஸை சாக்குராவோட காதில் சொல்கிறான். பரவாயில்லையா நருட்டோ, ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்ட, அன்பிரடிக்டபிள் நிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சிட்ட நருட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வீக்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி பேருக்கு தெரியும் அது என்ன வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு. இதை பேசிட்டு இந்த டைம் நம்ம ஃபஸ்ட் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு தயாராகிறாங்க. சேம் டைம் சேன் வில்லேஜை காட்டுறாங்க. இந்த டைம் பறவை கொஞ்சம் பெருசாக டேட்டா க்ரியேட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அது மற்ற சேண்டெல்லாம் டாச் பண்ணி காரா பக்கத்தில் போனோன்னா வெடிச்சிருது. இதெல்லாம் பார்த்த எல்லாரும் காரா செத்து போயிருப்பான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. கட் பண்ணி லீஃப் வில்லேஜை காட்டுறாங்க. நருட்டோவும் சாக்குராவும் வர்றதை கக்காஷி சென்ஸை கண்டுபிடிச்சிட்டாரு. அவங்க 2 பேரும் நேராக ஸ்ட்ரைட்டாக பாஞ்சு வராங்க. ஸ்ட்ரைட்டாக எதிர்கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளோ தைரியமாயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கக்காஷி சொல்கிறாரு. சாக்குரா இப்போ சொல்லு நருட்டோ அப்படின்னு சொல்லி நருட்டோவுக்கு சிக்னல் கொடுக்குறா. என்ன பிளான்னு பார்த்தா கக்காஷி வாஸ்துக்கு இருக்கிற புக்கோட கிளைமேக்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே கக்காஷி சாக்காயி காதை மூட்டாரு. கிளைமேக்ஸை நான் படிக்கணும் தாண்டா வச்சுருக்கேன், ஏன்டா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காதை மூட்டாரு. ஆனால் அவரோட ஷரிங்கான் பவரால் அவன் என்னென்ன சொல்கிறானோ அதெல்லாம் இவருக்கு கேட்குது. அதனால் கண்ணையும் மூடிறாரு. கண்ணை மூடிட்டு திறந்து பார்த்தா அவங்க 2 பெல்லையும் கையில் எடுத்துட்டாங்க. பாக்கெல்லாம் செக் பண்ணுறாரு, ஆனால் அந்த பெல் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே சேன் வில்லேஜ் என்னாச்சு பார்த்தீங்கன்னா டெய்ட்ரா காராவை டிஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. ஆனால் அந்த டைம் ஒரு பால் மாதிரி ரவுண்டாக மாதிரி காரா ப்ரொடக்ட் பண்ணிட்டான் அவனையே. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சேண்டா மாதிரி சேண்ட்லேயே அவனை ப்ரிசன் பண்ணுறதுக்காண்டி ஒரு பிரிசனர் ரெல்மை போட்டு விட்றான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, காரா டெய்ட்ராவை டிஃபீட் பண்ணிடுவானா அப்படி சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் 5வது எபிசோட் உங்களுக்கு நான் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.